அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே நல்ல அதிர்ஷ்டசாலியான மக்கள் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களுடைய தேவைகளையும் பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு வலிமை மிகுந்த அல்லாஹ் தாலாவே நமக்கு பொக்கிஷமாக கொடுத்த துஆக்களினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம். இன்னும் இந்த ஒரு துஆவை ஓதி ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அதிசயத்தையும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ துஆ அப்படிங்கிறது ஒரு சிறந்த வணக்கம். ஏன்னா இது அல்லாஹுவுக்கு மட்டுமே நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இது ஒரு சிறந்த ஒரு வணக்கம். எல்லா அமல்களையும் விடவும் நம்ம துஆ கேட்கறது அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் சிறந்த அமல். அது மட்டும் இல்ல, இந்த துஆ கேட்கறது அப்படிங்கிறது நம்முடைய விதியை கூட மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிகுந்தது. அதனால துஆக்களை நம்ம அதிகப்படுத்தணும். இன்னும் எல்லா விஷயத்தையும் அல்லாஹாலா நல்லா அறிஞ்சவனாக தான் இருக்கிறான். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே அல்லாஹுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறதும் தெரியும், எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக தான் இருக்கிறான். கட்டாயம் அதை நமக்கு கொடுத்துக்கிட்டும் இருக்கிறான். கொடுக்காத சில விஷயங்களுக்காக தான் நம்ம அல்லாஹவை நெருங்கி போகிறோம். ஏன் போகிறோம் அப்படின்னா, நம்ம எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்குறத அல்லாஹ் நேசிக்கிறான். அதுக்காக தான் நமக்கு சில தேவைகளை சில குறைபாடுகளை நமக்கு கொடுத்துட்ருக்குறான். அதை மட்டும் நம்ம தெளிவாக உணர்ந்துக்கிட்டு நம்முடைய துஆக்களை அதிகப்படுத்தினாலே போதும். அல்ஹம்துலில்லா, நம்மளோட விதியை கூட மாற்றி நம்மளால் அமைச்சுக்க முடியும். சிறந்த வாழ்க்கையின் பக்கம் நகர முடியும். துஆ அப்படிங்கிறது நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்துல கேட்கறது மட்டும் கிடையாது. இதுல இந்த அம்சம் தான் இருக்கா அப்படின்னா இல்லை. அல்லாஹ் தான் என்னுடைய எஜமானன், நான் அவனுடைய அடிமை, என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் காரணம், அல்லாஹ் தான் கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு அமல் அப்படின்னே சொல்லலாம். எனவே உங்களுடைய துஆவை அதிகப்படுத்துங்க. நம்மளுடைய இயலாமையை இது சொல்லக்கூடிய ஒரு இடமும் கூட. என்கிட்ட எதுவுமே இல்லடா அல்லாஹ், எல்லாமே நீதான், நீதான் எங்களுடைய எஜமானன், நாங்க எல்லாருமே உன்னுடைய அடிமைகள் அப்படிங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு முறையும் நம்ம துஆ செஞ்சாலே போதும். அல்ஹம்துலில்லா, நம்ம கேட்கறது எல்லாத்தையுமே எல்லாம் தாராளமாக கொடுப்பான். இப்போ துஆக்கள்ல ஏராளமான துஆக்கள் இருக்கு இல்லையா? நமக்கு ஹதீஸில் குறிப்பிடப்பட்டது, குர்ஆனில் குறிப்பிடப்பட்டது அப்படின்னு கேட்கக்கூடிய வகைகள் நிறைய இருக்கு. இன்னும் நம்மளாவும் நமக்கு தேவையானதை கேட்கக்கூடியதும் இருக்கு. ஆனால் அல்லாஹ் தாலாவே இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி கேளுங்க அப்படின்னு கொடுத்தது அது இன்னும் இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லையா? அப்படி அல்லாஹ் தாலா நமக்கு எத்தனை துஆக்களை கொடுத்துருக்கிறான் அப்படின்னா, ஏராளமான துஆக்களை கொடுத்துருக்கிறான். இந்த துஆக்கள் எல்லாமே நபிமார்கள் ஓதி பலனடைந்தது. அப்படி என்ன துஆக்கள் அப்படின்னா, அதுதான் அல்லாஹ் தாலா தன்னுடைய குர்ஆன்ல துஆக்கள் கபூலாகுவதற்கு ரகசியமாக சொல்லப்பட்ட வார்த்தையை கொண்ட துஆக்கள். அதுதான் 40 ரப்பனா துஆக்கள். இந்த துஆக்கள்ல சில துஆக்கள் நமக்கு மனனமாகவே தெரியும். நிறைய நபிமார்கள் ஓதியது, அவங்களுடைய சம்பவங்கள்ல இருந்து நம்ம அறிந்து கொண்டது இருக்கும். ஆனால் இந்த 40 ரப்பனா துஆக்களையும் சேர்த்து ஓதும்போது சுபஹானல்லாஹ், இந்த உலகத்துல நாம் அறிந்தது அறியாதது நமக்கு தேவையானது இன்னும் நாம் கேட்க மறந்தது எல்லா நியாமத்துக்களுமே அதுல ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு தருணத்துல கேட்டிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு தருணத்திலும் அவங்க கேட்கக்கூடிய அந்த துஆவை ஒரே ஒரு தடவை ஓதிய உடனேயே அல்லாஹ் தாலா அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான். இதை பற்றியும் நம்ம எல்லோருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் நம்மள எத்தனை பேர் இந்த ரப்பனா துஆவை நீயத்து வச்சு வளமையாக நம்ம ஓதிட்டு வர்றோம் அப்படின்னா கேள்விக்குறிதான். ஏன்னா இதனுடைய சிறப்புகளை கேட்கும்போது ஒரு நாள் ஓதுவோம், அடுத்தது இந்த ரப்பனா துஆவின் பக்கம் போகவே மாட்டோம். அல்ஹம்துலில்லா, இதை மட்டும் நீங்கள் ஓத தொடங்கி பாருங்க, நீங்கள் ஆசைப்படுற வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். வாரத்தில் ஒரு நாள் ஓத தொடங்குங்க, வளமையாக அதை ஓதுங்க. நீங்கள் வாரத்தில் திங்கட்கிழமை ஆரம்பிக்கிறீங்களா, ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இதை ஓத ஆரம்பிச்சிருங்க. 40 ரப்பனா துஆக்களையும் முழுவதுமாக ஒரு முறை நீங்கள் ஓதுங்க. அதனுடைய அர்த்தத்தையும் உணர்ந்து நீங்கள் ஓதுங்க. எந்த நபிமார் ஓதியது, எப்படிப்பட்ட தருணத்தில் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் இதை ஓதி முடிங்க. உங்களுடைய ஹாஜத்தை அல்லாஹ் கபூலாக்குவான். ஏன்னா இதில் தேவைகளை அடைந்து கொள்றதுக்கான மகத்தான வார்த்தை இருக்குது. கவலைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வார்த்தையும் இதில் இருக்குது. இன்னும் யாருக்கும் தராத செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இதில் இருக்குது.
இன்னும் நோய்கள் நீங்கிறதுக்கும் இருக்கு, பிள்ளை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் இருக்கு, பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக நல்லமல்கள் செய்யக்கூடிய பிள்ளைகளாக தொழக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய வார்த்தைகளும் இதுல இருக்கு. திருமணம் நடக்கிறதுக்கும் இருக்கு, நல்ல வீடு அமையறதுக்கும் இருக்கு, கடன் தீர்றதுக்கும் இருக்கு, அழகு கிடைக்கிறதுக்கும் இருக்கு. இன்னும் இந்த சமுதாயத்துல கண்ணியத்தோடவும் செல்வ செழிப்போடவும் வாழ்றதுக்கான வார்த்தையும் இதுல இருக்கு. இன்னும் ஈமான அதிகரிக்கக்கூடிய வார்த்தையும் இருக்கு. மறுமையில உயர்ந்த சொர்க்கத்தை அடைந்து பெருவாழ்க்கையை வாழ்றதுக்கான வார்த்தையும் இதுல இருக்கு. இன்னும் இம்மைக்கும் மறுமைக்கும் போதுமானது இன்னும் சிறப்பாக மாற்றக்கூடிய வார்த்தையும் இதுல இருக்கு. என்ன இல்லை இந்த ரப்பனா துவாவில்? அல்ஹம்துலில்லாஹ், இதுல எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம ஓதணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு துவாவை தேர்ந்தெடுத்து நம்ம ஓதுவோம். ஒரு தேவைகளுக்காக ஓதுவோம், அல்லது பணப்பிரச்சனைக்காக ஓதுவோம், அல்லது நோய்கள் நீங்கிறதுக்காக ஓதுவோம். ஆனால் இந்த 40 ரப்பனா துவாவையும் நம்ம ஓத ஓத நம்ம கேட்க மறந்த நமக்கு தேவையானதாக கூட இருக்கலாம், ஆனால் அதை நம்ம கேட்கணும்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான தேவைகளை கூட அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தந்துடுவோம். அது மட்டும் இல்லை, இந்த ரப்பனா துவாவை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஓதி பாருங்க, அல்லாஹ் உங்களோட ஒரு துவாவை கூட மறுக்கவே மாட்டான், அடுத்த நிமிடம் கபூலாக்குவான். ஏன்னா நபிமார்கள் ஓதியது அவங்க ஒரு முறை தான் ஓதனாங்க, அடுத்த தடவை ஓதுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அவங்களுடைய துவாவை கபூலாக்கி இருக்கிறான். இது நபிமார்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா முஅமின்களுக்கும் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்போ நம்மளோட எந்த துவாவையும் அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். அப்படிதான் ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையில நடந்ததை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். கணவன் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க. இவங்களுடைய கணவர் நல்லா படிச்சவங்க தான், ஒரு இன்ஜினியர் வேலையில ஜாயின் பண்ணி நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த கம்பெனியில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகுது. அப்போது வேலைக்கு வர்றவங்களை நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இவங்களுடைய கணவரை வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணம். இவங்களுடைய கணவரோ வேற எந்த வேலைக்குமே போக மாட்டேங்கிறாங்க. குடும்ப சூழ்நிலையை பார்த்தா கூட, இல்லை நான் இருந்த அந்த பொசிஷனில் எனக்கு வேலை கிடைச்சா மட்டும்தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. இதனால் குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது, வறுமை வருது, பிள்ளைகளை நல்லா பார்க்க முடியல, நல்ல சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியல. அந்த சகோதரி ரொம்ப ரொம்ப மனம் உடைந்து போகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கணவனை தவிர வேறு யாருமே சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் இல்லை. அப்போ என்ன செய்ய முடியும்? நிறைய கடன்கள் வாங்குறாங்க, நிறைய பிரச்சனையாகுது. இதனால கண்ணியம் மரியாதையெல்லாம் பாதிக்கப்படுது. இதை நான் உங்களுக்கு சாதாரணமாக சொல்கிறேன், ஆனால் நிறைய மக்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லாவே புரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது தன்னுடைய பக்கத்து வீட்டில் ஒரு ஆலிம் குடியிருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி இவங்களுக்கு நல்ல நெருக்கம். அப்போ கேட்குறாங்க, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, இந்த மனுஷனும் வேற எந்த வேலைக்கும் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க, நல்ல வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அந்த சகோதரி சொல்லித்தர்றாங்க, நீங்கள் 40 ரப்பனா துவாக்களை நீங்கள் நியத்து வைங்க, நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் ஓதுங்க, நீங்கள் பாருங்க அல்லாஹ் உங்களுக்கு மாற்றத்தை தருவான். அதில் எல்லாமே இருக்குது சகோதரி, நீங்கள் ஓதுங்க, நம்பிக்கையாக ஓதுங்க, அல்லாஹ் உங்களுக்கு துணையாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் ஒரு வாரம் ஓதுறாங்க. மிகுந்த கவலையோடவும் மனவேதனையோடவும் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அந்த சகோதரி இதை ஓதன மறுநாளே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க. அடுத்த நாள் இவங்க யோசிக்கிறாங்க, என்னுடைய எல்லா பிரச்சனையுமே அப்படியே தான் இருக்குது, இருந்தாலும் என்னுடைய மனசில் இருந்த அந்த கவலையை காணோம், அல்லாஹ் மாற்றிட்டான், அதுக்கு காரணம் இந்த 40 ரப்பனா துவாக்கள் தான் அப்படின்னு இவங்க வாரத்தில் ஒரு நாள் தான் ஓத சொன்னாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம், ஏன்னா கவலை தீர்ந்துருச்சு அப்படிங்கும்போது அடுத்தடுத்த பிரச்சனைகள் எனக்கு சரியாகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி தினமுமே இந்த 40 ரப்பனா துவாக்களை ஒரு முறை இவங்க வளமையாக ஓதிட்டு வர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், சிறுக சிறுக இவங்களுடைய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுது. ஒரே வாரம் தான், அடுத்த வாரம் ஓதுறதுக்குள்ள அவங்களுடைய கணவருக்கு அவங்களுடைய கணவர் விரும்பினதை விடவும் ஒரு சிறந்த வேலையை அல்லாஹ் கொடுக்குறான். வேலை அப்படின்னு கூட சொல்ல முடியாது, நல்ல ஒரு ப்ராஜெக்டை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அதாவது இவங்களுடைய கணவர் இன்ஜினியர் இல்லையா, அதனால் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இவங்களுடைய கணவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தான் இதை முடிச்சு தரணும், நீங்கள் தான் ஹெட் அப்படிங்கிற மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுடைய கணவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட அந்த வேலையை அவங்க செய்ய தொடங்கிட்டாங்க. சிறுக சிறுக அவங்களுடைய கடன் பிரச்சனை லேசாகுது,
நல்லபடியாக உணவு சாப்பிட்றாங்க, பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வர அந்த பிள்ளைகளையும் இந்த பெண்மணி தொலைச் சொல்கிறாங்க, அவங்களுடைய கணவனையும் தொலைச் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ரப்பனா துவாக்களை ஓதுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து இரவு வேளையில் இந்த 40 ரப்பனா துவாக்களை 4 பேரும் சேர்ந்து ஓதிட்டு வர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய மாற்றத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தியிருக்கான். ஏன்னா அவங்களுடைய கணவருக்கு அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்டுகள் வர வர இவங்களுடைய குடும்பம் நல்ல நிலைமைக்கு போயிருக்கு. சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தோட வாழக்கூடிய ஒரு குடும்பம் அப்படிங்கிற பேரும் இவங்க வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்காங்க. சுபஹானல்லாஹ், அவங்களுடைய வாழ்க்கையை சொல்லி முடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் தஆலா சிறந்த செல்வ செழிப்பை கொடுத்துருக்கிறான், கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் கொடுத்துட்டா. இன்னைக்கு குடும்பத்தோட ரொம்ப ரொம்ப மன நிம்மதியோட வாழ்றாங்க. இன்னும் வரைக்கும் அவங்க இந்த 40 ரப்பனா துவாக்களை ஓதுறத நிறுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் கேட்குறதுக்கு வேணா நல்லா இருக்கும், எங்களோட வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களை விட முட்டாள் யாருமே இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரே ஒரு துவா ஒரு நபருடைய வாழ்க்கையவே மாற்றும், அவங்களுடைய விதியவே மாற்றும். அப்படிதான் இந்த குடும்பத்துக்கு இதை ஓத ஓத நல்லது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய ஈமானையும் அல்லாஹ்தாலா அதிகரிச்சிருக்கிறான். ஒரு பக்கம் இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கான சுகபோகங்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்துட்டான், மறுபக்கம் மறுமையில் இவங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான ஈமானையும் அதிகப்படுத்தி இருக்கிறான். இப்படிதான் அல்லாஹ்தாலா நமக்கு நாமளே யோசிக்க முடியாத விஷயங்களை கூட நம்ம நல்லதுக்காக அல்லாஹ்தாலா பல மடங்கு சிறப்புகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான், யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படிதான் ரப்பு. அப்போ ரப்பு நமக்கு எப்படி துவா கேட்கணுங்கிற முறையோட சொல்லி கொடுத்தது தான் இந்த 40 ரப்பனா துவாக்கள். இதில் உங்களுக்கு எந்த துவா வேணுமோ நீங்கள் தனியாக எடுத்து நீங்கள் திக்ரு செய்யலாம், அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ திருமணத்திற்காக துவா தனியாக இருக்குது, நோய்கள் நீங்கிறதுக்கு தனியாக இருக்குது, கஷ்டங்கள் பிரச்சனைகள் லேசாகிறதுக்கு தனியாக இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் தனித்தனியாக திக்ரு செய்யலாம். ஆனால் இதையெல்லாம் சேர்த்து வைத்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஓதி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், கடன் இருந்தாலும் லேசாகும், நோய் இருந்தாலும் லேசாகும். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து மீண்டு வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்துடுவீங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கையின் பக்கம் முன்னேறணுமோ, எப்படிப்பட்ட வெற்றியை நீங்கள் பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த 40 ரப்பனா துவாக்களை மட்டும் நீங்கள் வளமையாக ஓதிட்டு வாங்க. வேறு எந்த அமல்களும் நீங்கள் செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஐவேளை தொழுகையை தொழுதுட்டு இதை மட்டும் ஒரு வேளை நீங்கள் ஓதிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கை மாறுதா இல்லையாங்கிறத மட்டும் பாருங்கள். உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. வெறும் 20 நாள் நீங்கள் ஓதி பாருங்கள். 21வது நாளில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வீங்க. அப்படிப்பட்ட மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த 40 ரப்பனா துவாக்கள். இந்த 40 ரப்பனா துவாக்களை நாங்கள் எங்கிருந்து ஓதுறது, எங்களுக்கு அரபி ஓத தெரியாது அப்படின்னா கவலையே பட வேணாம். நம்ம கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அரபி தமிழில் போட்டு அதனோட அர்த்தத்தோடு இருக்கும். இல்லை இது வரைக்கும் வாங்கலை, ஆனால் இது போல் சிறந்த அமல்களை நாங்கள் ஓதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே நீங்கள் கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாபை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். இதில் இருக்கக்கூடியதை நீங்கள் அன்றாடம் ஓதனீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் ஆசைப்படுற வாழ்க்கையை இரு உலகத்திலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பொக்கிஷம் தான் நம்ம கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப். எனவே வேணுங்கிறவங்க இப்போவே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. எனவே இந்த சிறப்பான அல்லாஹ் தஆலா நமக்கு பொக்கிஷமாக கொடுத்த இந்த 40 ரப்பனா துவாக்களை வளமையாக ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.